கலந்து மஞ்சத்தூளை போட்டு அதை 3 நாள் ஊற வைத்து உதட்டிலே தடவி வந்தால் உதடு தக்காளி பழம் போல் சிவக்கும். புள்ள தக்காளி பழத்தோட வருது. அம்மா வாங்க சேர்ந்து செய்வோமா? நீங்க இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க அதனால் பார்க்க. உங்கள் பிள்ளைகள் எதை பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். பிள்ளை போனை பார்த்து கெட்டு போறேன், பிள்ளை போனை பார்த்து கெட்டு போறேன், பிள்ளை போனை பார்த்து கெட்டு போறேன், நம்ம எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றோம்ல. நான் என்ன சொல்றேன், பிள்ளைகிட்ட போனை கொடுங்க, அவன் என்ன பார்க்கிறாங்கிறத கூட உட்கார்ந்து பாருங்க. அவன் என்ன பார்க்கிறாங்கிறத கூட உட்கார்ந்து பாருங்க. அதை விட என்ன பெரிய வேலை இருக்கு நமக்கு? நீங்க கூட உட்கார்ந்து ஒரு பையன் செல்போன்ல என்ன பார்க்கிறாங்கிறத பார்த்தீங்கன்னா அவன் தப்பா ஏதாவது பார்க்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஒருபோதும் கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போங்க. அவன் என்ன பார்க்கிறாங்கிறத மட்டும் பார்க்காதீங்க, அவன் என்ன பார்க்கணுங்கிறதையும் நீங்க முடிவு செய்யுங்க. அவன் என்ன பார்க்கணுங்கிறதையும் நீங்க முடிவு செய்யுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் படிப்பை கடந்து எவ்வளவோ சாதிக்கிறாங்க. உலகம் முழுவதும் பிள்ளைகள் சாதிக்கிறாங்க. 2022 ரிபாஷ் ஷாருங்கிற ஒரு பையன் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 17 வயசு பையன் 64 கிராம் ஒரு சேட்டலைட் கண்டுபிடிச்சாரு. சேட்டலைட் எத்தனை கிராம் கண்டுபிடிச்சாரு? 64 கிராம்ஸ். நம்ம சேட்டலைட்னா வானத்துக்கு மேல பறக்கும், ஒரு ஆச்சரியத்தனமா இருக்கும், விழுந்தா நம்ம எல்லாம் மண்டையை போட்டோம்னா கலட்டிட்டு இருக்கோம்ல. அந்த பையன் கண்டுபிடிச்ச சேட்டலைட்டுடைய அளவு எவ்வளவு? தீப்பெட்டியோட சின்னம். எப்படி பார்த்து கண்டுபிடிச்சேன்னு அந்த பையனை கேட்கிறாங்க. அந்த பையன் சொல்றாரு, எங்க அப்பா அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு வழிகாட்டினாரு, அதனால நான் கண்டுபிடிச்சேன்னு. அதை கண்டுபிடிச்சது மட்டும் பெரிய விஷயம் இல்ல. நாசால இருந்து அழைப்பு கொடுக்குறாங்க, இந்த சேட்டலைட்டோட காப்பிரைட்ஸ் எங்களுக்கு கொடுங்க, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தர்றேங்கிறாங்க. ரிபாஷ் சார் சொல்றாரு, இந்த சேட்டலைட்டுக்கு நான் கலாம் சேட்டலைட் பேர் வைக்கிறேன். எப்படி அப்துல் கலாம் ஐயா இந்த தேசத்துக்காக வாழ்ந்தாலும் அப்படி இந்த சேட்டலைட் இந்த தேசத்துக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது பேசணும். அப்ப உங்க அப்பா அறிவை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, அறத்தையும் சொல்லிக் கொடுக்க. இது ரெண்டும் யாருதான் சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்பாவோட சொல்லி. உங்கள் பிள்ளைகள் எதை பார்க்கணுங்கிறத முடிவு பண்ணுங்க. ரொம்ப நம்ம சாதாரண பகுதிகளில் இருந்து பிள்ளைகள் எப்படி மேல வராங்க, ஏன் மேல வராங்க? இப்ப நடந்த சம்பவம் சென்னையில நார்த் மெட்ராஸ், வட சென்னையில நம்ம நினைக்கிறோம் அடிவடி வெட்டு குத்து போதை வஸ்து பிரபலமான பகுதி வட சென்னையில பேசிட்டு இருக்காங்கல்ல. அதே வட சென்னை பகுதியில ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரோட பொண்ணு, காஜிமான அந்த பொண்ணுடைய பேர், 10 வயசு பொண்ணு, கேரம் போர்டுல இன்டர்நேஷனல் லெவல்ல 3 தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு அரசு அந்த பொண்ணுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துச்சு. எவ்வளவு கொடுத்துச்சு? 1 கோடி போடு. நீ பார்த்த? ஆமா, நான் பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு கொடுத்தத செய்தியிலையும் ஊடகத்திலையும் நான் பார்த்தேன். கேரம் போர்டு விளையாடுறதுனால அந்த பொண்ணு 1 கோடி வாங்குச்சா? இல்ல, கேரம் போர்டு தான் தன் வாழ்க்கைன்னு முடிவெடுத்ததுனால அந்த பொண்ணு 1 கோடி வாங்குச்சு. ஒரு ஆட்டோ டிரைவர் தன் பொண்ணை இவ்வளவு தூரம் தயார் செய்ய முடியும்னா நம்ம ஏன் நம்ம பிள்ளைகளை தயார் செய்ய முடியாதுங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சு